இந்த ப்ராப்ளமில் ஒரு கேஸ் டர்பைன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஷர் ரேஷியோ வந்து 10/1, மேக்ஸிமம் சைக்கிள் டெம்பரேச்சர் 700 degree Celsius, ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் டர்பைன் 0.82 and 0.85. என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the power output of an electric generator geared to the turbine when air enters the compressor at 15 degrees Celsius and at a rate of 15 kilogram per second. ஸோ ஏருடைய என்ட்ரி டெம்பரேச்சரும் ஏருடைய மாஸ் ஃப்ளோ ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிபி ஃபார் ஏர் ஆர் ஃபார் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் சிபி வந்து 1.005 அண்ட் காமா வந்து 1.4, அண்ட் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் தட் இஸ் ஃபார் தி கம்பஷன் கேஸஸ் சிபி வேல்யூ காமா வேல்யூ 1.11 அண்ட் 1.333 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை ஒரு ஃபிகரில் ஒரு ஃப்ளோ டயக்ராமில் காட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் வந்து T1 288 கெல்வினில் என்டர் ஆகுது, டெம்பரேச்சர் T2 ஆர் ஸ்டேட் T2வில் வெளியில் போகுது, கம்பஷன் சேம்பருக்குள்ளே போகுது. கம்பஷன் சேம்பருடைய எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆர் டர்பைனுடைய இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 973 கெல்வின், அண்ட் டர்பைன்லேருந்து கேஸஸ் வெளியில் போகுது. இப்போ நமக்கு அடுத்தது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, P2/P1 pressure ratio across the compressor 10/1, and also Cp for air 1.005, Cp for the gases 1.11 kilojoule per kilogram Kelvin, and gamma for air 1.4, gamma for the combustion gases 1.333. இப்போ நமக்கு TS டயக்ராம் தெரியும். TS டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இந்த மொத்த சைக்கிளே வந்து ரெண்டு ப்ரெஷர் கர்வுக்குள்ளே தான் நடக்குது, பிட்வீன் ப்ரெஷர் P1 அண்ட் P2. கம்ப்ரெசரோட இன்லெட் ப்ரெஷர், கம்ப்ரெசரோட எக்ஸிட் ப்ரெஷர். 1 to 2 ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக்காக இருந்ததுன்னா 1லேருந்து 2Sக்கு போகும். பட் ஆக்சுவல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக், ஸோ 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போகுது. அதே மாதிரி ஸ்டேட் 3லேருந்து 4க்கு ஐசென்ட்ரோபிக்காக போனால் ஸ்டேட் 4S வரும். பட் ஆக்சுவல் ஸ்டேட் அடியபேட்டிக், ஸோ ஸ்டேட் 4 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய சைக்கிள். ஸ்டேட் 1ல் என்டர் ஆகுது, ஸ்டேட் 2க்கு போகுது, ஸ்டேட் 2லேருந்து ஸ்டேட் 3 கம்பஷன் சேம்பர், ஸ்டேட் 3லேருந்து ஸ்டேட் 4 டர்பைன். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெட் பவர் அவுட்புட் டர்பைன்லேருந்து கொஞ்சம் ஒர்க்கு கம்ப்ரெசருக்கு போகுது, அப்போ மீதி வந்து ஜென்ரேட்டருக்கு போகுது. அப்போ நெட் ஒர்க் அவுட்புட் ஆர் ஒர்க் ஃப்ரம் டு த ஜென்ரேட்டர் equal to turbine work minus compressor work. இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. T1 கொடுத்துட்டாங்க, பட் T2 எனக்கு தெரியாது. அதே மாதிரி T3 கொடுத்துருக்காங்க, எனக்கு T4 தெரியாது. ஸோ T1லேருந்து T2 கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி T3லேருந்து T4 கண்டுபிடிக்கணும். எல்லா டெம்பரேச்சர்ஸும் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு T1லேருந்து T2S கண்டுபிடிக்கிறோம். T2Sலேருந்து ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி T2 கண்டுபிடிக்கலாம். நான் 1 to 2S ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ங்கிறனால நான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். T2S/T1 equal to P2/P1 to the power of gamma minus 1 by gamma. இதுவே T1லேருந்து T2க்கு நேராக நான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் கிடையாது. T1 to T2S தான் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னால இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா T2S by T1 288 equal to P2/P1 10/1 to the power of 0.4/1.4. ஏருக்கு காமா 1.4. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு T2S equal to 556.0 Kelvin. T2S 556.0 Kelvin. T2S கண்டுபிடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரெசர் இதை யூஸ் பண்ணி T2Sலேருந்து T2 கண்டுபிடிக்கலாம்.
ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரெசர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியல் ஒர்க் பை ஆக்சுவல் ஒர்க், T2s minus T1 by T2 minus T1. ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கம்ப்ரெசரோட எஃபிஷியன்சி 0.82, T2s 556.0, T1 288 divided by T2 minus 288. அகெயின் ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா T2 ஓட வேல்யூ 614.8 கெல்வின் வரும். அகெயின் இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஐசென்ட்ரோபிக்காக இருந்தால் என்ன டெம்பரேச்சர் இருக்கும்னு பார்த்தோம். அடுத்தது அதை யூஸ் பண்ணி ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வச்சு ஆக்சுவலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ப்ராசஸ் தான் நம்ம டர்பைனுக்கும் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா T1 வச்சு நம்ம T2 கண்டுபிடிச்சிட்டோம். T2 வந்து 614.8 கெல்வின். அதே மாதிரி T3 இருக்கு, T3 வச்சு T4 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம T3 வச்சு T4 கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இனிஷியலாக ஒரு ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்ன இருக்குமோ அந்த டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது டர்பைனோட எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி T4 கண்டுபிடிக்கிறேன். ஸோ T4s by T3 equal to P4 by P3 to the power of gamma minus 1 by gamma. இது ஏன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3 to 4s is an isentropic process. அதனால நான் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். அகெயின் P4 P3 தெரியாதுன்னு வரி பண்ணிக்காதீங்க. பிரேட்டன் சைக்கிளே ரெண்டு ப்ரெஷர் கர்வுக்கு நடுவில் தான் ஒர்க் ஆகும். P3 is same as P2 and P4 is same as P1. ஸோ P4 இருக்கிற இடத்துல P1, P3 இருக்கிற இடத்துல P2, gamma minus 1 by gamma. T4s தெரியாது, T3 தெரியும். இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். T4s by 973 equals P2 by P1 10. அப்போ P1 by P2 1 by 10 and gamma வந்து கேஸுக்கு 1.333 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் என்ன ஆகிடும்னா 0.333 divided by 1.333 போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். T4s 547.4 கெல்வின். ஸோ நம்ம டர்பைன் ஐசென்ட்ரோபிக்காக இருந்தால் நம்ம டர்பைனோட எக்ஸிட்டில் இந்த டெம்பரேச்சர் வந்திருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய டர்பைன் வந்து அடியபேட்டிக். ஸோ டெம்பரேச்சர் இதை விட அதிகமாக தான் இருக்கும். Efficiency of turbine is T3 minus T4 actual work divided by T3 minus T4s adiabatic work. இப்போ substitute பண்ணோம்னா efficiency 0.85, T3 973, T4 தெரியாது, divided by 973 minus T4s 547.4. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. T4 ஓட வேல்யூ 611.2 கெல்வின். ஸோ நம்ம இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணோம். 611.2 கெல்வின். ஸோ இது நார்மல் கேஸ் டர்பைன் ப்ராப்ளம். T1, T3 அவங்க கொடுத்துட்டாங்க. டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, கம்ப்ரெசரோட இன்லெட் டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. கம்ப்ரெசரோட எக்ஸிட் டெம்பரேச்சரும் டர்பைனோட எக்ஸிட் டெம்பரேச்சரும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஏன்னா அது நான் ஐசென்ட்ரோபிக் டர்பைன் அண்ட் நான் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெசர். இந்த கால்குலேஷன் முடித்த உடனே நமக்கு எல்லா டெம்பரேச்சர்ஸும் தெரியும். T1, T2, T3 அண்ட் T4 எல்லா டெம்பரேச்சரும் தெரியும் அப்படின்னா நம்மளால் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ work done by the compressor or the power required to drive the compressor is m dot a CPA T2 minus T1. m dot a problemல கொடுத்திருக்காங்க 15 kilogram per second. ஏருக்கு CP 1.005 னு கொடுத்துட்டாங்க. T2 minus T1, T2 614.8, T1 288. கால்குலேட் பண்ணோன்னா 4926.51 கிலோவாட்னு வருது.
இது power required to drive the compressor. அதே மாதிரி power required to drive the turbine. எக்ஸாக்டாக சொன்னோன்னா m dot a plus m dot f Cp for the gases into T3 minus T4. இங்கே ஏர் ஃபியூல் ரேஷியோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம m dot of fuel is much less than the mass flow rate of air அப்படின்னு அசியூம் பண்ணி m dot a காட்டிலும் m dot f சின்னதுனால m dot f இங்கே நெக்லெக்ட் பண்ணுறோம். ஸோ ஏருக்கு வந்து 15, Cp for the gases கணக்கில் கொடுத்துருக்காங்க 1.11, T3 minus T4 973 minus 611.2 போட்டோம்னா 6023.97 kilowatt. So power output from the turbine 6023. And அந்த 6000 இருந்து கிட்டத்தட்ட 4900 kilowatt compressor drive பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ மீதி தான் ஜென்ரேட்டருக்கு போகுது. அப்போ நெட் பவர் அவுட்புட்னா டர்பைன் அவுட்புட் மைனஸ் கம்ப்ரெசர் அவுட்புட் 6023.97 minus 4926.51 which is 1097.46 kilowatt. இதுதான் கேட்டிருக்காங்க. அகைன் ஒரு தடவை கொஸ்டின் பார்க்கலாம். Calculate the power output of an electric generator geared to the turbine where the air enters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டர்பைன்லேருந்து ஒரு ஜென்ரேட்டரை கப்புள் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட்டருக்கு எவ்வளோ பவர் போகுதுன்னு கேட்குறான். அப்போ டர்பைன்லேருந்து வர பவர் மைனஸ் கம்ப்ரெசருக்கு கொடுக்குற பவர், இந்த நெட் ஒர்க் அவுட்புட் தான் ஜென்ரேட்டருக்கு போகுது. அண்ட் அதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1097.46 கிலோவாட்.